நிலா வந்து நம்ம பூமி மேலே வந்து மோதிச்சுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்கலாமா? சார் என்ன நடக்கும்? இதெல்லாம் பாசிபிளா? ஹே ப்ரோ, சொல்கிறா. எனக்கு நீ போன தடவை இந்த பிளாக் ஹோல் பற்றி வீடியோ பண்ணையல்ல, அப்போ இருந்தே எனக்கு ஒரு மாதிரி கற்பனைக்கு அப்பாற்பட்ட விஷயமாகவே வந்து தோணிக்கிட்டு இருக்குடா. இப்போ என் மைண்டு ஃபுல்லாக என்ன தெரியுமா ஓடுது? இந்த நிலாவும் பூமியும் மோதிச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு தான் தோணுது. தயவு செஞ்சு இது எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி, இல்லாட்டி எனக்கு மடை வச்சு சம்பேஸ்தான் ஆயிடுவேன். சரி, ஓகே. அந்த பிளாக் ஹோல் வீடியோவில் சொன்ன மாதிரியே இந்த வீடியோக்கும் இந்த கூகுளில் சாட்ஜிபிட்டெலாம் வந்து பார்த்துட்டு மூன் வந்து எர்த்து மேலே மோதிச்சுன்னா என்ன இம்பேக்ட் நடக்கும், அதாவது நிலா வந்து நம்ம பூமி மேலே வந்து மோதிச்சுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்கலாமா? சார் மூன் வந்து எர்த்து மேலே மோதிச்சுன்னா என்ன இம்பாக்ட் நடக்கும் அப்படிங்கிற டாப்பிக்கை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ மூணுனால எர்த்துக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு சில பேசிக்கான விஷயங்கள் நான் சொல்கிறேன். சரியா? அஃப்கோர்ஸ் இப்போ மூன் வந்து நிலா வந்து நைட்டெல்லாம் வந்து வரும். அதை தாண்டி என்னென்னு சொல்லிட்டு ஒரு பேசிக்கான விஷயம் சொல்கிறேன். சரியா? மூன் வந்து நம்ம எர்த்தோட டைட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணும். டைட்ஸ் என்ன, லோ டைட்ஸ், ஹை டைட்ஸ்னு சொல்லுவாங்க. இமேஜ் கூட போடுறேன். ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணும். அப்புறம் எர்த்தோட டில்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து ஈவன் நம்மளோட கிளைமேட்டை வந்து ஸ்டெபிலிட்டி ஆகும். இந்த சம்மரு, வின்டர் இதெல்லாம் இருக்குதுல்ல, ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டெபிலிட்டி ஆகும். ஓவராலாக மூன் இல்லைன்னா வச்சுக்கேன், நம்ம பூமி வந்து, அதாவது நிலா இல்லை அப்படின்னா நம்ம பூமி வந்து அன்ஸ்டேபிள் ஆயிரும். அதாவது சுருக்கமாக சொல்ல போனால் நஞ்சான் படத்தில் நீ நேராக இல்லை, உன் கால் தரையில் படல, ஸோ அந்த மாதிரி ஒரு மாதிரி அன்ஸ்டேபிள் ஆயிரும். இப்போ மெயின் டாபிக் உள்ள வரேன். டாபிக் வந்துட்டான்டா. மூன், நிலா வந்து நம்ம பூமி பக்கத்தில் வர என்ன ஆகும் அப்படின்னா, நான் டைட்ஸ்ன்னு சொன்னேன்ல, அந்த டைட்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீமாக ஸ்டார்ட் ஆகும். அதோட இம்பேக்ட் வந்து என்னென்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்ல போனால், சென்னையில் நவம்பர் டிசம்பர் ஆனால் ஃப்ளட்டு வருது இல்லையா? ஸோ அதே மாதிரி நிறைய இடங்களில் வந்து ஃப்ளட்டு வர ஸ்டார்ட் ஆகும். கடலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சைக்ளோன்ஸ் வந்து உருவாக ஸ்டார்ட் ஆகும். மூனோட கிராவிட்டி என்ன சொன்னால் லாஸ்ட் வீடியோலேயே புவியீர்ப்பு, அந்த புவியீர்ப்பு வந்து பூமியில் செம்மையாக பிடிச்சி இழுக்க ஸ்டார்ட் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம பில்டிங்ஸ் எல்லாம் வந்து விரிசல் உழுக வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகும்னா நிலநடுக்கம், எர்த்குவேக் வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆகும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஸ்டார்ட் ஆகும். இதுக்கான ரீசன் என்னன்னா, மூன் ஆர்பிட்ஸ் வந்து எர்த்தை விட 3,84,000 கிலோமீட்டர்ஸ் தொலைவில் இருக்கு. 3,84,000 சொத்தையா அம்மாடி. ஸோ அந்த தொலைவு வந்து குறைய, அதாவது 3,84,000. இப்போ வந்து இது நிலா, இது வந்து நம்ம பூமி. சரியா? ஸோ இப்போ இதுதான் வந்து 3,84,000. ஸோ 3,84,000 குறைய 3,64,000, 3,50,000, 3,20,000, 3,30,000 இது குறைய ஆர்பிட் வந்து அன்ஸ்டேபிள் ஆக ஆரம்பிக்கும். புரியுதா? புரியுது. சரி, இப்போ நிலாவும் நம்ம பூமியும் மோதிடுச்சு. சரியா? ஒரு எக்ஸாம்பிளாக கேட்குறேன். எவ்வளோ கிலோமீட்டர் வேகத்தில் வந்து இது மோதிருக்குன்னு நீ நினைக்கிற? அதாவது ஒரு 3,84,000க்கு மேலே தொலைவிலிருந்து நல்லா ஸ்பீடாக வந்து மோதிருக்கு அப்படின்னா எவ்வளோ கிலோமீட்டர் வேகத்தில் வந்து இது மோதிருக்குன்னு நீ நினைக்கிற? என்னதான் கால்குலேட் பண்ணாமே ஒரு 500 km/h வேகத்தில் வருமா? இல்லை, 36,000 km/h வேகத்தில் வந்து மோதிருக்கு. 36,000? சாதாரணமாக பைக்கில் ஒரு 100 கிலோமீட்டர் வேகத்தில் போய் எங்கேயாவது போய் இடிச்சாவே வந்து பார்த்துட்டுனா இறந்துடுறாங்க. 95% இறந்துடுறாங்க. காரில் ஒரு 150, 120, 150 அந்த ஸ்பீடில் போய் இடித்தா வந்து இறந்துடுறாங்க. ட்ரெயினில் வந்து பார்த்தோன்னா ஒரு 200, 250 அந்த வேகத்தில் வந்து போயிட்டு இருக்கும்போது நிறைய ஆக்சிடென்ட்ஸ் பார்த்து நிறைய பேர் இறந்துருக்காங்க. ஃப்ளைட்டில் அதை விட டபுள் மடங்கு, ட்ரிபிள் மடங்கு ஸ்பீடாக போயிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடந்து இறந்துருக்காங்க. அப்போது 36,000 km/h ஸ்பீடில் வந்து
நிலா எர்த்து மேலே மோதிச்சுன்னா என்ன ஆகுறது? என்ன ஆகுறது? ஸோ இப்போ இது வந்து பூமி, நம்ம சின்ன வயசில் இந்த நியூக்ளியர் பாம்ஸ் பற்றியெல்லாம் வந்து படிச்சிருப்போம், கரெக்டா? ஆமாம். இந்த நியூக்ளியர் பாம்பெல்லாம் வந்து இந்த ஹிஸ்ட்ரியில் அவர் பேர் என்ன, ஹிட்மேனா? அது ரோஹித் சர்மாவா? ஹிட்லரெல்லாம் வந்து போட்ட மாதிரி ஏதோ படித்த மாதிரி ஞாபகம் இருக்குது. நீ சொல். அந்த நியூக்ளியர் பாம்பு வந்து வெடிச்சு நிறையா, அதாவது ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இறந்து போனாங்க. ஸோ இஃப் இன்கேஸ் இந்த நிலாவும் பூமியும் வந்து மோதிச்சு அப்படின்னு வச்சுக்கேன், எவ்வளோ நியூக்ளியர் பாம்புக்கு வந்து அது சமம் தெரியுமா? 100 கிடையாது, 1000 கிடையாது, மில்லியன்ஸ் எல்லாம் கிடையாது, பில்லியன்ஸ் ஆஃப் நியூக்ளியர் பாம்ஸ்க்கு வந்து சமம். அப்போ அவ்வளோ பெரிய ஒரு விஷயம் வந்து பூமியில மோதிச்சுன்னா பூமி என்ன ஆகுறது? பில்லியன்ஸ் ஆஃப் நியூக்ளியர் பாம்ஸா? என்ன ஆகுறது? அம்மாடி அம்மா எப்பாடி எப்பா எப்பப்பா. நிலா வந்து மனிதர்கள், மிருகங்கள், பறவைகள், பிளான்ட்ஸ், ட்ரீஸ் காலிதான். நியூ ஃபியர் அன்லாக்டு. இப்போ நான் ஒரு இமேஜினரியாக கேள்வி கேட்குறேன். இதுவே ஆல்ரெடி இமேஜினரி இதுதான், பட் இதுக்குள்ள ஒரு இமேஜினரி டாபிக் கேட்குறேன். என்னன்னா, இப்போ மூன் வந்து எர்த்துல மோதிருச்சு, பட் இதோட இம்பேக்ட் மூனோட பாதியில் மட்டும் இருந்து மற்ற இடத்துலலாம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மூணும் எர்த்தும் மோதிருக்கல, ஸோ அது வந்து ஒரு புது ஷேப்பாக உருவாயிரும். சரியா? லைக் எப்படி சொல்ல போனால், நம்ம பாத்ரூமில் 2 புது சோப்பு வச்சுருப்போம். அந்த சோப்பு வந்து பார்த்தோன்னா ஒரு மாதம் கழிச்சு 2 இப்படி கொலாஜ் ஆயிரும். அதே மாதிரி இந்த 2மே வந்து பார்த்தோன்னா கொலாஜ் ஆயிரும். எது கொண்டு போய் எது கூடடா கம்பேர் பண்ணுற? பாத்ரூமில் இருக்கிற சோப்பை கொண்டு போய் மூணையும் எத்தையும் கம்பேர் பண்ணிகிட்டு இருக்கான். சரி சொல்லு. பட் ஆனால் அது நல்ல எக்ஸாம்பிள் ப்ரோ. அப்புறம் சன் இருக்கார்ல, சன்னோட லைட்டு கூட இந்த புது உலகத்தில் வந்து படவே படாது. சன்லைட்டும் வராதா? அவருக்கு என்ன கோபம்? மூணும் எத்தனை தானே மோதிச்சே. சப்போஸ் அப்போ வந்து மக்கள் ஒரு 1000 மக்கள் வாழ்கிறாங்க அப்படின்னா அவங்களால வாழவே முடியாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எர்த்து ஃபுல்லாகவே வந்து பயங்கர ஸ்மோக்கியாக இருக்கும், தரையெல்லாம் வந்து மெல்ட்டாக இருக்கும், கடல் தண்ணியெல்லாம் வந்து கொப்பளிச்சுட்டு இருக்கும். ஐ மீன் இது லைட்டே கிடையாது, சன்லைட்டும் வராது, விடியவும் விடியாது. ஸோ அந்த ஒரு இதில் வந்து மக்கள்னால வாழவும் முடியாது, சுத்தமாக வாழ்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. புரியுது. எர்த்தும் மூணும் சேர்ந்து அந்த ஒரு ஷேப்புன்னு சொன்னால, அது வந்து மோஸ்ட்லி என்ன ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட கேட்டேன்னா, மேபி ஒரு ஆஸ்ட்ராய்டு ஷேப்பில் வந்து இருக்கிறதுக்கு வந்து, ஒரு பெரிய ஆஸ்ட்ராய்டு ஷேப்பில் வந்து இருக்கிறதுக்கு வந்து அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ உருண்டையாக இருக்கிறது அப்புறம் அப்படியே வந்து அமீபா மாதிரி மாறுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, எண்டுக்கு வந்து வந்துட்டோம். உண்மையாகவே நிலாவும் பூமியும் மோதுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதை சொல்கிறா. எனக்கு இதெல்லாம் நீ சொன்னதுக்கப்புறம் எனக்கு பயமாக இருக்குது. ஒரு வேளை வந்து நிலாவும் பூமியும் மோதிருமோன்னு. சீக்கிரம் சொல்கிறா. கண்டிப்பாக சொல்கிறேன், நிச்சயமாக சொல்கிறேன். ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் ஐயோ நிலாவும் பூமியும் மோதவே மோதாது. இப்போதான் எனக்கு உயிரே வருது. ஸோ வாய்ப்பே இல்லை. அதுக்கு 100% இல்லை, 1000% கூட வாய்ப்பே இல்லை. ஏன்னு சொல்கிறேன், கேட்டுக்கோ. சொல். அதாவது இது வந்து நிலா, இது வந்து பூமி. ஒவ்வொரு வருஷமும் என்ன ஆகுதுன்னா, நிலா இருக்குல்ல, ஸோ இந்த நிலா வந்து 3.86 சென்டிமீட்டர் வந்து பார்த்தோன்னா பூமியை விட்டு தள்ளி போய்கிட்டு இருக்கு. அதாவது 3.86 சென்டிமீட்டர் வந்து பூமியை நெருங்கி வரல, 3.86 சென்டிமீட்டர் வந்து பூமியை விட்டு கொஞ்சம் தள்ளி போயிட்டுருக்கு ஒவ்வொரு வருஷமும். இப்போ 2025ல் இங்கே இருக்கா, 2026ல் இப்படி போயிடும், 2027ல் இப்படி போயிடும், 2028ல் இப்படி போயிடும், 2029ல் இப்படி போகும், அப்படியே போய் இப்படி தான் தள்ளி போயிட்டுருக்கே தவிர நெருங்கி வந்து வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. பல 100 கோடி வருஷங்கள் ஆனாலுமே சரி, பூமியும் நிலாவும் வந்து மோதுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ரொம்ப சூப்பராக சொல்கிறடா. இப்போதான் எனக்கு மன நிம்மதியாக இருக்குது. மேபி இது ஒன்று நடக்கிறது வந்து அதிகமான வாய்ப்பு இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல கோடி வருஷங்கள் கழிச்சு, சரியா, இப்போலாம் இல்லை, பல கோடி வருஷங்கள் கழிச்சு அந்த 3.86 சென்டிமீட்டர் வந்து நகர்ந்து போகுதுன்னு சொன்னால நிலா வந்து, ஸோ அப்படி தள்ளி போக நிலாக்கும்
பூமிக்கும் இருக்கிற பாண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோவாக சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. பட் அது வந்து நடக்கிறதுக்கு இன்னும் பல கோடி வருஷங்கள் இருக்குது புட்டா. ஸோ இப்போ வந்து அதை பற்றி யோசிக்க வந்து கவலையே கிடையாது. பட் ஆனால் இது வேணால் நடக்கிறதுக்கு வந்து அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சயின்ஸ் சொல்லுது. ஓ, புரியுது புரியுது புரியுது. அதாவது லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் மாதிரி. அவ்வளோதான், முடிஞ்சுது. ஏதாவது புதுசாக கற்றுக்கிட்டியா? ஏதோ புதுசாக 2-3 ஐ மீன் கொஞ்சம் எல்லாம் கற்றுக்கிட்டேன். தேங்க்யூ. ஓகே. அண்ட் மக்களே, நான் வந்து இந்த பூமியை விட்டு நிலா 3.86 சென்டிமீட்டர்னு சொல்லியிருப்பேன். ஆக்சுவலி 3.8 சென்டிமீட்டர் தான் வந்து எக்ஸாக்டாக வந்து இருக்குது. ஸோ நான் 86ன்னு சொல்லியிருப்பேன். அது மட்டும் மிஸ்டேக், சாரி, மன்னிச்சுவாங்க. அண்ட் இந்த மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா கற்பனைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோவாக போஸ்ட் பண்ணணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா, நீங்களும் நிறைய கற்றுக்குறீங்களா, அதே மாதிரி நானும் நிறைய கற்றுக்கிறேன். ஸோ வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு இந்த மாதிரி கற்பனைக்கு அப்பாற்பட்ட டாபிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஐடியாஸ் இருந்துச்சுன்னா அதுவுமே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பார்த்துருவோம், வீடியோ அதுவும் போட்டுருவோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மக்களே. அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய், டேக் கேர்.